ஹாய் ஃபிரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி என்ன பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ் நடிப்புல வந்திருக்கிற லவ், கிரைம், த்ரில்லர் கலந்து வந்திருக்கிற பிளாக்மெயில் படத்த பத்தி தாங்க. ஸ்பாய்லர் இல்லாம கதை என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ் நார்மலா லாரி டிரைவரா இருக்கிறாங்க. அன்றாட லாரி டிரைவர் ஓட்டுநரா இருக்கிறாரு. அவர் லைஃப்ல வர ஒரு லவ்வால இன்னொரு நபரால பிளாக்மெயிலுக்குள்ள ஆளாகுறாரு. இதுலருந்து அவர் எப்படி வெளிய வராரு? எப்படி அவர லவ்வர காப்பாத்துறாரு? அத வச்சு தாங்க இப்ப ஃபுல் ஸ்டோரியே கொண்டு போயிருக்கிறாங்க. இதுல பாசிட்டிவ் சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோவா நடிச்சிருக்கிற ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அ டிரைவர் ஒரு கேரக்டர் டிரைவரா நடிச்சிருக்கிற அந்த அந்த டிரைவர் சொல்ல ஃபீலே நம்மளுக்கு குடுக்குறாரு. அடுத்து வில்லன் கேரக்டர் ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்கிறாங்க. அவரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கிறாருங்க. நல்லா பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட்டு சொல்லி பேர்ல ட்விஸ்ட்டு குடுத்துருக்காங்க. பரவால்ல ட்விஸ்ட்டு ஓரளவு இடத்துல சொதப்புனாலும், மத்தபடி நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. நல்லாவே நம்மள ஃபீல் பண்ண வைக்குது. புதுசா புதுசா நம்மளுக்கு த்ரில்லிங் அடுத்து என்ன நடக்கும் ஒரு ஃபீல் குடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம இத பாசிட்டிவ் சொல்றோமோ, அந்த அளவுக்கு நெகட்டிவும் இருக்குங்க. நெகட்டிவ் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இப்போ பாசிட்டிவ் சொன்ன ட்விஸ்ட்டே நம்மளுக்கு நெகட்டிவா குடுக்கணும். 15 ட்விஸ்ட் சொல்லிக் குடுத்து நம்மள ரொம்பவே போர் அடிக்க வைக்கிற அளவுக்கும் பண்ணுகிறாங்க. அந்த அளவுக்கு நம்மள பண்ணியிருக்கிறார் டைரக்டர் அவரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு ஏத்த கதைய டைரக்டர் அவங்களுக்கு ஏத்த சாப்டர் கரெக்ட்டா எழுதலையோ! அவங்களுக்கு ஏத்த டெப்த்த ஒழுங்கா எழுதலன்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏத்த டெப்த் இல்ல. பண்ற அளவுக்கு, ஃபீல் பண்ற அளவுக்கு எந்த சாப்டருமே எழுதலன்னு நெனைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, லவ் போர்ஷன் ரொம்பவே லாங்காவே இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம கதைய வந்து பிரெடிக்டபிள் பண்ற மாரியே இருக்கு. ரொம்பவும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நம்மளே கதைய நம்மளே எழுதிறலாம் போல இருக்குது. ஓகே. ரொம்ப ஆவரேஜா தான் வந்திருக்குது. மியூசிக் எல்லாம் சொல்ற மாரி இல்ல. மொத்தத்துல படம் ரொம்ப ஆவரேஜ் மூவியாவே வந்திருக்குது. ஓகே. இந்த சண்டேக்கு ஒன் டைம் போய் வாட்ச் பண்ற ஒரு நார்மல் மூவியாவே தான் வந்திருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த மூவி உங்களுக்கு எப்படி ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்க கமெண்ட்ட கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரிவ்யூ எப்படி இருக்குன்னு இதுல ஏத்த இறக்கங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மள பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் எல்லாமே பண்ணிக்கங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரிவ்யூல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நம்ம 3 மணி பையன்.